Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. என்னோட எவிக்ஷன் அன்ஃபேர் பிகாஸ் ஏன் இந்த அன்பு கேங்குள்ள இவங்க மட்டும் இருக்காங்க, இவங்க தான் வந்துட்டு யார் வெளியே போகணுன்னே டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் கூட இருக்குது. இந்த கேங்குன்றது வந்து புதுசாக இப்போ நாங்கள் தான் போய் நாங்கள் உருவாக்கணும் ஒன்று இல்லை, எதேச்சியா ஒன்று உருவாயிடுது. அதுக்கு நடுவில் நீங்கள் வெளியே நீங்கள் தான் எவிக்ட் அப்படின்னு சொன்னோன்னு பின்னாடி இருந்து பாரு சிரிச்சிட்டு இருந்தாங்க, அது பார்த்தீங்களா? அது காட்டினாங்க. இந்த மாதிரியான பீப்புளை நான் வெளில இனிமேல் மீட் பண்ணிடக்கூடாது, ஈவன் அவங்களே மீட் பண்ணணும். பார்வை நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு எப்போவுமே யார் கூடயும் விரோதியாக இருக்க அப்படி சரியா அது சொல்லும்போது நான் அந்த சொன்ன ஆன்சரே எனக்கு மைண்டில் வருது. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே அப்படி சொல்லும்போது நமக்கு ஏதாவது தோணும், நமக்கு அது மாற்றுக்கருத்து அதில் இருக்கானா, அந்த மாற்றுக்கருத்தா பாரு இருக்காங்க. இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க? இப்போ ஒருவேளை அது காதல்னு நம்ம சொல்ல முடியாது, இவங்க நட்பை மீறிய ஒரு ஒரு உறவு அப்படின்னு அதுக்கு பேர். நம்ம வந்து திவ்யாவை தானே சரியான ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தோம். சார் ஏன் அப்படி சொன்னார் கொஸ்டினாக தான் வந்துச்சு, இது விமர்சனம் கிடையாது. ஏன் இப்படி சொன்னார், திவ்யா தானே கொஞ்சம் நியாயம் நமக்கு தோணுது, ஒருவேளை திவ்யா இல்லையோ சாண்ட்ரா தானே நல்லவங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து. நீங்களும் எஃப்ஜேவும் ஒரு அக்காவா தம்பியா ஒரு பிரதர் அப்படின்ற ரேஞ்சில் பார்த்துக்கும்போது வெளியே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த பேசுகிறவங்க மக்கள் நினைக்கிறீங்களா இல்லை உங்களோட காம்படிட்டிவான பிஆர் டீம்னு நினைக்கிறீங்களா? ஒரு வயதில் பிறந்த அம்மா அக்கா தம்பி இப்படி பேசிடுவாங்களா? அக்கா தம்பி மடியில் படுத்திருந்தாலோ இல்லை என்ன பண்ண யாரோ ஒருத்தன் கேட்டாங்க, ஒரு கொஸ்டினாக கீழே யாரோ கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி காட்டியே கேட்டாங்க இந்த இது கொஸ்டின் ஆன்சரில். தம்பி அக்கா கழுத்தில் கிஸ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு அக்கான்ற ஒரு அம்மா தானேங்க, அந்த ஃபீல் ஏன் வந்து ஒரு வயிற்றில் பிறந்தா தான் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஏதோ ஒரு சான்ஸில் கனி நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரே ஒருத்தரை மட்டும் நீங்கள் வெளியே தூக்கி போட்டுடலாம் அந்த வீட்டில் இருந்து அப்படின்னு சொன்னால் யாரை தூக்கி வெளியே போடுவாங்க? கனி நிறைய சொல்லிட்டேன், மறுபடியும் அதே சாண்ட்ராவை தூக்கி வெளியில் போடுவேன். ஏன்னா எனக்கு அந்த கேம் விளையாட பார்வதி வேணும். வணக்கம் கனி அக்கா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். நிறைய இன்டீரியராக நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்களோட எவிக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஃபீல் ஆனதெல்லாம் என்னவோ, மக்களுக்கு என்னென்னலாம் ஃபீல் ஆச்சோ அதிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ரொம்ப ரொம்ப அன்ஃபேர், இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்களே, கனியாக வெளியே வரணும் அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்தது. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு இருந்தது? உங்களுக்கு இருந்ததுன்னு தெரியும், எந்த அளவுக்கு இருந்துச்சு அது? எனக்கு ரொம்ப இருந்ததுங்க. பிகாஸ் நான் அந்த வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். மோதன் எனக்கு கடைசி நாள் வரைக்கும் இருந்தணும். அதுக்காக நான் ரொம்ப உழைச்சிருக்கேன், முயற்சி பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் வந்து எந்த இடத்துலையுமே அதான் சொல்கிறேனே, ஒரு அடிப்பட்டு என்னால் போக முடியாதுன்னு இருந்தாலும் கூட நான் போய் விளையாடியிருக்கேன். எதையுமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க சிலர்லாம் உள்ளே இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப அன்ஃபேராக தோணுச்சு ஆக்சுவலி. ஓகே, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்க மாதிரி எனக்கும் இருக்குது. இன் வாட் பேசிஸ் இதெல்லாம் நடக்குது? வெளில வந்ததுக்கப்புறம் அதே கனிக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, நம்ம பார்க்குறோம், உள்ளேயும் பேசுகிறாங்க, வெளியிலையும் கனியாக வெளியே வந்தாங்க அப்படின்னு பேசும்போது எப்படி ஓட்டு போட்டுலாம் வெளியே வருவாங்க அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? அதாங்க இந்த கொஷின் இப்போ நான் கேமில் இருக்கேன், இன்னும் நான் அதுக்குள்ளே இருக்கேன்றதுனால இந்த கேள்விகளுக்கு என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது சரியாகவும் இருக்காது. ஸோ அதனால இதை நான் வந்து ஒரு மூணாவது மனுஷன் இந்த கேம்குள்ளே இல்லாத ஒருத்தவங்களா இருந்து நான் பேசுறது வேற, கேம்குள்ளே இருந்துக்கிட்டு ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு நான் அதை பேசுவேன். சரி, கேமுக்குள்ளேயே இருக்கீங்க, அதனால அப்போது இதை சரியாக லீகலாக பேசணும்னா அப்போ மக்கள் சப்போர்ட் இல்லாமல் தான் நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. அந்த நபர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு சப்போர்ட் கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? எப்படி சொல்கிறீங்க? அந்த ஓட்டு அடிப்படையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் என்ன சொல்கிறேன், இதுக்குள்ளே நான் இந்த ஓட்டா இல்லை வந்து வேற ஏதாதா அப்படின்றதுக்குள்ளே போக வேணாம். அது சரியா எனக்கு வந்து என்னோட எவிக்ஷன் அன்ஃபேர் பிகாஸ் எனக்கு வந்து உள்ள ஃபஸ்ட்டு கூட எனக்கு ஒன்று இருந்தது, ஐயோ வந்து மக்கள் ஏதோ என்னமோ தப்பு பண்ணிட்டோமா, என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி இருந்து ரொம்ப வருத்தப்பட்டு வெளியில் வந்து மக்களுக்கு நம்மளை இப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. மக்கள் இப்போ நேற்று நான் போட்டதுக்கப்புறமும் நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்றதுக்கான கொஷின்ஸ் நமக்கு ஆப்வியஸாக வரும், நமக்கும் சில பதில்கள் இருக்கும். ஆனால் அது ஏன்றதுக்குள்ளே போக வேணாம்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் தாண்டி கனி வந்துட்டு ஒரு சைலண்டான ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு சில மக்கள்கிட்ட இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே சில பேர்கிட்ட இருந்துச்சு. ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்லலாம் நம்ம ரிமெம்பர் பண்ணி பார்க்குறோன்னா இது அடிக்கடி சொன்னது பாரு தான். இவங்க என்னமோ பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க நிறைய பேரை, இதெல்லாம் அடிக்கடி சொன்னாங்க. அது உங்களுக்கு உள்ளே இருக்கும்போது தெரிஞ்சிச்சா? எப்போ தெரிஞ்சிச்சு அது?
அவங்க எப்பவுமே என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுது நீங்கள் என்ன. நான் நிஜமாக சொல்லுவேன், தயவுசெய்து சொல்லுங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்க நானே விரும்புகிற மாதிரி இருக்கும் எனக்கு உண்மையிலேயே. புரியுதுங்களா? ஒருவேளை எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்து அது பார்வதிக்கே பிடிக்குதுன்னா அதை நான் பிடிச்சிட்டு போயிடுவேனே ஜாலியாக, எனக்கு அது நல்லா. ஆனால் அவங்க அப்படி மட்டும் சொல்லுவாங்க நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுதுன்னு. ஆனால் நான் நானாக மட்டும்தான் உள்ளே இருந்திருக்கேன், அதான் உண்மை. ஓகேவா? நான் உண்மையிலேயே வந்துட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் கூட எனக்கு ஸ்ட்ராட்டஜினா என்ன, எப்படி இதை பண்ணுறாங்க அப்படி யோசிச்சு எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு விளையாடும் அப்படின்னு போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தோன்ற மாதிரி நான் விளையாடிருக்கேன். என்னன்னா இப்படி இப்போ இந்த கேம் என்ன கேட்குது, டாஸ்க்கு நல்லா விளையாடு, நீ வந்து ஃபுல் எஃபர்ட் போடு, ஃபிசிக்கல் கேமில் நல்லா இரு, நல்ல என்டர்டெய்னராக இரு, அப்படி நான் இதை விளையாடிருக்கேன் ஆப்வியஸ்லி. அதுக்கு தவிர்த்து சண்டை போடு கத்து அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை இவங்கள மேனிப்புலேட் பண்ணியா, அது சத்தியமாக நான் பண்ணல, அது நான் கிடையவும் கிடையாது. ஓகே, நீங்கள் யாரையுமே மேனிப்புலேட் பண்ணல. இப்போது தென் வந்துட்டு டீம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு இதுன்னு அன்பு கேங் அப்படின்ற ஒரு டேர்மை சொல்லி உங்கள் அந்த இது முதல்ல எப்படி ஃபார்ம் ஆச்சு, எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு, ஏன் இந்த அன்பு கேங்குள்ளே இவங்க மட்டும் இருக்காங்க, இவங்க தான் வந்துட்டு யார் வெளியே போகணுன்னே டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் கூட இருக்குது. அப்படி இருக்கா? டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு டீமாக இது ஏன் ஃபார்ம் ஆச்சு அப்படி கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே கூட சொன்னேன், பிக் பாஸில் உள்ளே போகும்போது எப்படி இருக்குது, பிக் பாஸ் ஹவுஸ், டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ்ன்னு 2 இருக்கா, டீமாக பிரிச்சுட்டாங்களா, எப்படி டாஸ்க் வந்தது ஃபஸ்ட்டு ஒரு 4 வீக்ஸு பிக் பாஸ் டீமுக்கும் சூப்பர் டீலக்ஸ். அங்கேயே வேறு வழியில் தெரிஞ்சோ தெரியாமலும் நீங்கள் டீமுக்கு தான் விளையாடணும். நான் சூப்பர் டிலக்ஸ் போனதுக்கப்புறம் அங்கே டீமுக்கு தான் விளையாடினேன். சபரி எஃப்ஜே சூப்பர் டிலக்ஸ் போனதுக்கப்புறம் அந்த டீமுக்கு தான் விளையாடினாங்க, எங்களை எதிர்த்து தான் நின்னாங்க. புரியுதா? அங்கேயே டீம் உருவாயிருது, கேங் உருவாயிருது. புரியுதுங்களா? அதுக்குள்ளே நம்ம ஒன்றா விளையாடும்போது ஒத்த கருத்துடையவங்க ஒன்றா பழகிறவங்க தொடர்றது ஒரு சாதாரணமான விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே. இப்போ டீம் இல்லைனாலுமே இப்போ நானும் நீங்களுமே ஒரே மாதிரி கருத்து, எனக்கு வந்து நான் தப்பை தட்டி கேட்குறேன், இல்லைனா நான் வந்து சண்டை போடுறது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன், சண்டை போட்டு தான் பேசணும், இல்லை அடுத்தவனை வந்து அசிங்கப்படுத்தி ஒரு மாதிரி ஒரு சில கருத்து இருக்குல்ல, ஒரு சிலருக்கு ஒத்து வரும்ல, அப்படி சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற சிலர் அந்த வீட்டுக்கு தேவைப்படுறதுனால சேர்ந்து தான் இருப்பாங்க காலங்காலமாக. இந்த கேங்குன்றது வந்துட்டு புதுசாக இப்போ நாங்கள் உருவாக்கணும் ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்மேட்டே அப்படி இருக்குது. அதை மீறி எதேச்சியாக ஒன்று உருவாயிடுது. ஓகேவா? அதுக்கு நடுவில் அந்த கேங்கில் இருக்கிறவங்க சாதாரணமாக அன்பாக இருக்காங்க. அதனால வெளியில் வச்ச இப்படி எனக்கு வெளியில் வந்து அன்பு கேங்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பு கேங் 1ன்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. 4th சீசன்லாம் நான் பார்க்கல. புரியுது? நான் 3 சீசன்ஸ் வரைக்கும் தான் நான் பார்த்தேன், 4th சீசன் நான் பார்க்கவே இல்லை. ஓகேவா? அன்பு கேங்குன்னு ஒன்று இருக்கு, நீ அன்பு கேங் 2.0 அப்படி சொன்னாங்க. ஓகேவா? எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரு கேங்கு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு கேங்கு, அதுக்கு அன்பாக இருக்கிறவங்கனால நீங்கள் வெளியிலேருந்து அன்பு கேங்குன்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகேவா? ஆனால் நாங்கள் எந்த இடத்துலையுமே இவங்களை எவிக்ட் பண்ணலாம், இவங்களை தூக்கி போடலாம், ஏதாவது ஒரு இடம் ஈவன் சூப்பர் டிலக்ஸில் இருக்கும்போது சுபிக்ஷா மற்றவங்க கூட பேசியிருக்காங்க, ரம்யா, அதெல்லாம் வெளியில் வந்துச்சு. எங்களுக்கா நாங்களாம் ஒரு நாள் கூட, ஏன்னா ரூல் மதிக்கிற வெகு சிலரில் நான் ஒருத்தி. பிக் பாஸ் வந்து இதை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா பேசக்கூடாது, அவ்வளோதான். நான் எங்கேயாவது நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க, இவங்களை எவிக்ட் பண்ணி நான் சொன்ன இடம் நீங்கள் எனக்கு காட்டுங்க. இல்லை, அதனால தான் நான் இது வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன், இவங்க என்னத்தை தப்பாக பண்ணாங்க, எதுவும் தப்பாக பண்ண மாதிரி தெரியல. எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் கைட் பண்ணிருந்தீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு லீடர் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸோடு இருக்கீங்க. பட் வந்துட்டு நிறைய விஷயத்தில் ஈடுபாட்டோட லாஸ்ட் 2 வீக்ஸில் நீங்கள் இல்லையோ, அதனால தான் வந்துட்டு இவங்க போனால் அந்த குரூப் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வெளியே அனுப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எனக்கு இருந்துச்சு. லாஸ்ட் 2 வீக்ஸில் ஈடுபாட்டோட இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்னு பார்த்தீங்களா? லாஸ்ட் 2 வீக்ஸில் அந்த கடைசியாக நடந்த டாஸ்க் என்னது, டான்ஸ் மாரத்தான் 2.0. அதில் சூப்பராக செகண்ட்ஸ் எப்படி விளையாடுறது, செகண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணுன்றது வரைக்கும் சொன்னி, செகண்ட்ஸ் இதில் ஒரு வாட்டி நாங்கள் ஜெயித்தோம். பாட்டு உள்ளே போய் ஆடி அவங்க அந்த தம்ஷராத் மாதிரி வரும்போது எப்படிலாம் கண்டுபிடிக்கலான்னு பார்வதி கூடயும் இவங்க கூடயும் பேசி அதை கண்டுபிடிச்சது நான். அதுக்கப்புறம் அதில் நிறைய பாட்டு, ஈவன் விஜய் சேதுபதி சார் கூட நீங்கள் சூப்பராக கண்டுபிடிச்சிங்கன்னு என்னையும் ஆதரையும் தான் சொல்லியிருப்பாரு. அது எல்லாம் ஈவன் எனக்கு நான் உள்ளே போய் ஆடலானும் போது கூட கேமுக்காக அதை பண்ணி எல்லாம் முடிச்சு அந்த வாட்டி வந்துட்டு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினது நான். ஸோ அப்போ எப்படி நான் நல்லா விளையாடலன்னு சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்க்லேயும் பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் நல்லா தான் விளையாடிருப்பேன், நல்லா தான் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்தது ஃப்ரீஸ் டாஸ்க்கு.
ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் ஃபேமிலி வந்தாங்க, அவ்வளோதான். அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் அந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண முடியும்? எதுலேயுமே நான் வந்து சும்மாவே இருந்திருக்க மாட்டேன். அப்போ அந்த வாரம் ஆரம்பிக்கும் போது தான் வந்துட்டு தலை டாஸ்க். அந்த தலை டாஸ்க்ல சூப்பரா தானே விளையாடுனேன். ஆமா. அப்ப எங்க நான் எங்கேயுமே இல்லைன்னு எப்படி சொல்ல இப்போ முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இதே மாதிரி நம்ம கெமி எடுத்துக்கிட்டாலும் கெமியும் டாஸ்க் நல்லாவே விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் அவங்களும் உங்களுக்கு ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி வெளியே வந்திருக்காங்க. சம்வேர் வேற எதையும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? இப்போ இந்த டாஸ்க் மட்டும் தான் உங்களோட பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய இருப்பை கணிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ சம்வேர்னா இப்போ நானாவது நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு நீங்க வந்து கான்டென்ட்டே கொடுக்கல அப்படின்னு நீங்க சொன்னாலும் கெமி கான்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அதை நீங்க சொல்லவே முடியாது. இங்க வெளியில வருதுன்றது எதை பேஸ் பண்ணி வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. புரியுதுங்களா? ஒவ்வொரு வாட்டியும் பிரவீன் வெளியில போகும்போதும் கெமி வெளியில போகும்போதும் வேற எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா ரீசன் என்ன? ஏன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ராங் பிளேஸ் நான் நினைக்கிற ஒவ்வொருத்தவங்க வெளியில் போய்கிட்டே தான் இருக்காங்க. அது ஒரு கொஸ்டின் தான் ஆக்சுவலி, எப்போவுமே இருக்கிற ஒரு கொஸ்டின். நீங்கள் வெளியே வந்துட்டீங்கல்ல, வெளியே வந்ததுக்கப்புறம் எந்த விஷயத்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா? ஐ மீன் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி விளையாண்டுருக்கோம், இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன யார் என்னென்னலாம் பண்ணா அப்படின்றது அது மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன், இது வரைக்கும் எதுவுமே பார்க்கல. நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் ஐயோ இதுக்குள்ளே கொஞ்ச நாள் போக வேணாம். இன்ஃபேக்ட் நான் விக்கல்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன், நான் வெளியில் போனோன்னா நான் வந்து பார்ப்பேன், ஷோ பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பார்க்கணும். விக்கல்ஸ் கூட சொல்லுவார், நான் பார்க்க மாட்டேன் காட்டி நீங்கள் பார்த்து ஏதாவது நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் என்கிட்ட. நான் அவ்வளோ ஆர்வமாக இருந்த ஒரு ஆள், ஆனால் நான் வந்து எதுவுமே பார்க்கல. அப்பப்போ யாராவது எனக்கு சொல்கிறது தான் உண்டு. இப்போ திரு வந்து இது பாரு, இந்த மெசேஜ் பாரு, இது பண்ணு அப்படி சொல்கிற. ஏன்னா நான் ரொம்ப அதுக்குள்ள போறதுக்கே இன்னும் ரெடி ஆகல, அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க வெளியே நீங்க தான் எவிக்ட் அப்படின்னு சொன்னோம்னு பின்னாடி இருந்து பாரு சிரிச்சிட்டு இருந்தாங்க, அது பாத்தீங்களா? அது காட்டினாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க அது ஒரு வீடியோல பேசியிருந்தீங்களா, லைவ்னு நினைக்கிறேன். அந்த லைவ்ல வந்துட்டு இந்த மாதிரியான பீப்புளை நான் வெளில இனிமேல் மீட் பண்ணிடக்கூடாது, ஈவன் அவங்களே மீட் பண்ணணும் பார்வை நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை கொடுத்த. ஏன்னா எனக்கு கனித்துரு எப்படி தெரியும்னா, ரொம்ப ரொம்ப அமைதியா உள்ள அந்த ஒரு லீடர்ஷிப் இந்த மாதிரி பார்த்தா அவங்களையே ஒருத்தவங்க வந்து வெறுப்பாக்கியிருக்காங்கன்னா அதுதாங்க நான் சொல்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கூட நான் சொன்னேன், எனக்கு எப்பவுமே யாரு கூடயும் விரோதியா இருக்கு அப்படி, சரியா? அது சொல்லும்போது நான் அந்த சொன்ன ஆன்சரே எனக்கு மைண்டில் வருது. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே அப்படி சொல்லும்போது நமக்கு ஏதாவது தோணும், நமக்கு அது மாற்றுக்கருத்து அதில் இருக்கானா, அந்த மாற்றுக்கருத்தா பாரு இருக்காங்க. ஓகேவா? நிறைய இடங்கள் நான் யோசிச்சிருக்கேங்க. அவங்க ஓகே இவங்ககிட்டயும் ஒரு க்யூட்னஸ் இருக்குது, நல்ல அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அதை மீறிக்கிட்டு ஒன்றா வருவாங்க. அப்படி ஒரு நெகட்டிவிட்டி எனக்கு தேவையே கிடையாது. புரியுதுங்களா? அப்படியும் ஒருத்தவங்ககிட்ட நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் இவ்வளோலாம் வேணாம் எனக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். ஓகே, சம் அக்லி திங்ஸ் கமருதீன் பாரு ஈவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு ப்ரோமோ கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. உள்ளே இருக்கும்போது அதை எடுத்து சொல்லவோ இல்லை அவங்கக்கிட்ட ஒரு அட்வைஸாக கொடுக்கணுமோ அஸ் ஒரு சீனியர் பர்சன் இன் ஹவுஸ் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு தோணுச்சா? நீங்கள் அது மாதிரி எதுவுமே சொல்லலையா? நான் பார்வதி சம்மந்தப்படுற எந்த விஷயத்துக்குள்ளேயும் போக மாட்டாங்க. ஏன்னா பார்வதி எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கல. போனால் என்னங்க கேட்பாங்க, எனக்கு ஈவன் எனக்கு க்ளோஸ் ஆனவங்ககிட்டே நான் ரொம்ப யோசிச்சு தான் போவேன். நீங்கள் இதில் வராதிங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நான் அசிங்கம். அது நமக்கு நம்ம யார் வேணால் சொல்லலாங்க, நம்ம யார் போகிறது, எந்த உரிமையில் நம்ம போவோம்? புரியுதா உங்களுக்கு? அந்த உரிமை இங்கே யாரும் எங்கள் அம்மா அப்பாவாகவே இருந்தாலுமே ஒரு குழந்தை இதை கேட்காதுன்னு சொன்னால் நம்ம கேட்க முடியாது. அதுதான் அப்படிதான் நான் நம்புகிறேன். ஓகேவா? இதுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லும்போது நம்ம அது ஒரு இடத்துல நம்மளை நிறுத்துறாங்க. ஓகேவா? ஸோ பார்வதி சம்மந்தப்படுற விஷயங்களுக்குள்ள நான் போக மாட்டேன். ஆனால் கம்ருதீன் என்கிட்ட வந்து சில விஷயங்கள் பேசுவார், அது அக்கா இப்படிக்கான்னு. அது கூட நான் என் லிமிட் தாண்டாமல் கேம் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்து தான் பேசியிருக்கேனே தவிர அவங்க ரிலேஷன்ஷிப் பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுத்ததே கிடையாது. ஓகே, இதில் அதுமாரி நான் என்ன சொல்கிறது, வெளியில் பார்த்து ஏன் நான் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அது காதல்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்க நட்பை மீறிய ஒரு உறவு அப்படின்னு அதுக்கு பேர். எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுக்கு ஒரு இது இருக்குல்ல, அதுக்கு கூட மரியாதை ஏன் கொடுக்க மாட்டேங்க? இப்போ அந்த உறவே என்னடா நட்பை மீறிய ஒரு உறவுனாலே எனக்கு அது ஒரு சரியான உறவு இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அது மாதிரி ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வருது எனக்கு. ஓகே, இப்போது உள்ளே இருக்கும்போது சாண்ட்ரா இவங்களோட ஒரு பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், அதாவது வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, உள்ளே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பட் அந்த ஒரு வீக்கெண்ட் வந்துட்டால் மட்டும் யார் என்ன கேட்டாலும் அப்படியே மாற்றி பேசுகிற ஒரு குவாலிட்டிஸ். அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கிட்டையுமே இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே தான் பார்க்குறேன். பிரஜனோட ஒய்ஃப், பிரஜனை நான் டிவியில் பார்த்துருக்கேங்க. அவரோட ஒய்ஃபாக நான் இவங்க தெரியும். 2 பேரையுமே பர்சனலாக எனக்கு தெரியாது, அவ்வளோதான். ஓகே, இப்போது அவங்களோட அந்த பிஹேவியர்ஸ்க்கு ஒரு தக்க பதிலடியாக வந்துட்டு ஆங்கரான தொகுப்பாளரான விஜய் சேதுபதி அவர்கள் எந்த இடத்துலையுமே பெருசாக அவங்கள இது பண்ண மாதிரி நான் பார்க்கல. உங்களுக்கு இது பார்ஷியாலிட்டியாக உங்களுக்கு தெரியுமா? உள்ளே இருந்து பார்க்குற கண்டஸ்டன்ஸ்க்கு எப்படி தெரியும் விஜய் சேதுபதி சாரோட பிஹேவியர்ஸ்?
அவங்கள கேள்வி கேட்க எனக்கு ஒரே இடத்துல அந்த மாதிரி என்ன தோணுச்சுன்னா, ஒரு வாட்டி அவங்க திவ்யாவை பற்றி திவ்யா கிட்ட சொல்லும்போது இவங்க கிட்ட சொன்னாங்க, சாண்ட்ரா கிட்ட அவர் சொன்னார், இங்கே பாருங்கள் பார்த்து நடந்துக்கோங்க, அவங்கனால உங்கள் பேர் கெடுது அப்படின்னு சொன்னார். அவர் மொத்தமாக அந்த வாட்டி 2 பேருமே தப்பு. அப்போ என்னோட பர்சனல் கருத்து அந்த விஷயத்தை பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் திவ்யாவையும் தெரியும், நமக்கு சாண்ட்ராவையும் தெரியும் போது எனக்கு சாண்ட்ரா கொஞ்சம் திவ்யா கொஞ்சம் நியாயமான ஆளுப்பா கம்பேரிட்டிவ்லின்றது. அப்போ எனக்கு ஒரே ஒரு வாட்டி அப்போ தோணுச்சு வந்துட்டு, ஐயோ நம்ம வந்து திவ்யாவை தானே சரியான ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தோம், சார் ஏன் அப்படி சொன்னார்? கொஸ்டினாக தான் வந்துச்சு, இது விமர்சனம் கிடையாது. ஏன் இப்படி சொன்னார்? திவ்யா தானே கொஞ்சம் நியாயம் நமக்கு தோணுது, ஒருவேளை திவ்யா இல்லையோ சாண்ட்ரா தானே நல்லவங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு எனக்கு அந்த. ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஆடியன்ஸாக நான் பார்த்த வரைக்கும் எனக்கு நீங்கள் பிரவீன் இந்த 2 பேர், அந்த பிரவீன் தேவசகம் அவங்க இந்த 2 பேர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் அன்ஃபேர் எவிக்ஷனாக எனக்கு படுது ஹானஸ்டாக. இப்போ உள்ளே இருக்கிறாங்கல்ல, இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க எதனால உள்ளே இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாருவாக இருக்கட்டும், எனக்கு என்ன பாரு, தென் சாண்ட்ரா அவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இவ்வளோ நாள் இருக்கிறதுக்கான டிசர்வ்டு பீப்புளான்னு எனக்கே சந்தேகமாக இருக்கும்போது, உங்களுக்கு இப்போ வெளியே வந்த உங்களுக்கு அது எப்படி இருக்குது? எங்களுக்கு உள்ளேயே இருக்குங்க. நாங்கள் ஒரு வாரமுமே நாங்கள் வந்துட்டு சாண்ட்ரா இருப்பாங்க அப்படி. இன்ஃபேக்ட் இந்த வாரம் கூட நான் என் பேர் பார்க்குற வரைக்கும் நான் சாண்ட்ரான்னு நான் ஆணித்தரமாக நான் நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க கடந்த சில வாரங்களாக பண்ணுறது, அவங்களோட திடீர் மாற்றங்கள், அந்த அந்த நிற மாற்றங்கள், அதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் என் மக்களுக்கு பிடிக்காதுன்னு நான் நம்பினேன். நான் வெளியில இருந்தால் எனக்கு இது சுத்தமாக பிடிச்சிருக்காதுங்க. எனக்கு அட்லீஸ்ட் பார்வதியை நான் ஒரு இடத்துல மன்னிப்பேன்னா, இதாண்டா நான் கெட்டவ தான், நான் இப்படி தான் பேசுவேன், நான் அன்ஃபேராக தான் நடந்துப்பேன். அந்த பாத்திர விஷயத்தில் கூட சார் நான் அப்படி தான் சார், நான் கொஞ்சம் இது இப்படி தான் சார் அடாவடித்தனம் பண்ணுவேன், அப்படி சொல்கிற ஒரு கேரக்டர்னு நம்ம ஒரு இடத்துல நிறுத்திடலாங்க. இங்கே என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. சிரிப்பாங்க, நீங்கள் நல்லவங்கன்னுவாங்க, அழுவாங்க, நம்மளை நல்லவங்களா கெட்டவங்களாம் சுற்றி விடுற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப தப்புன்னு தோணுச்சு. என்ன ஒரு கேரக்டராகவே தப்பு, கேமும் விளையாடல, இதை மட்டும் வச்சு வர முடியாது, மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க, கண்டிப்பாக இவங்க வெளியில் வந்துடுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் வரல, ரொம்ப ஆச்சரியம் அது எனக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் எஃப்ஜே போய் மீட் பண்ணீங்களா? எஃப்ஜே மீட் பண்ணல, நேற்று தான் அவன்கிட்ட பேசினேன். அவன் வந்து திரு கூட மாமா அக்கா கிட்ட பேசணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான்லாம் சொன்னாங்க திருடா. ஆனால் எனக்கு ரொம்ப அதான் சொல்கிறேன், ஒரு 2 நாள் எனக்கு ரொம்ப ஒரு மாறி இருந்ததுங்க. எனக்கு டைம் தேவைப்படுச்சு பேசுறதுக்கோ இதை உள்வாங்கிக்கவோன்னு. அதுக்கப்புறம் நேற்று தான் மறுபடியும் திருதான் ஞாபகப்பட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா, ரெடி பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவன்கிட்ட பேசினேன். வந்து வழக்கம் போல் அதே டோனில் தான் ஜாலியாக பேசினான். அப்புறம் நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் கண்டிப்பாக பண்ணிடலாம்டா, நம்ம இந்த அவங்க இந்த நியூ இயர்க்கு அப்புறம் நம்ம 100% பண்ணிடலாம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். யாராக இருந்தாலும் சரி, அதனால எப்போ வந்து விக்கல்ஸ் சபரி நாங்களாம் மீட் பண்ணதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சபரி ரொம்ப ஃபீல் பண்ணாருங்கப்பா. ஆமாம், அவன் என்னன்னாங்க சபரி வந்து அது சின்ன குழந்தை மாதிரி ஏதாவது பண்ணிட்டா, நான் இது பண்ணிட்டேன், அம்மா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன், எல்லாத்துக்கும் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்குற ஒரு குழந்தைத்தனம் அவனுக்குள்ளே இருக்குது, ஒரு விளையாட்டுத்தனம் இருக்குது. அது மற்றவங்களாம் கலாச்சிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு கூட ஏதோ பேசிக்கிட்டு சின்சியராக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கிராக்கடைல் பொம்மையை வச்சுட்டு இப்படி திருப்புறது இப்படி விளையாடிட்டு இருந்தான். விக்கல்ஸ்லாம் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன்டா அப்படி திட்டி விட்டார். ஆனால் அவனோட அந்த குழந்தைத்தனம் தான் ரொம்ப அழகு. அது வந்து அவன் அந்த மாதிரி ஒரு விஷயம், அதை நான் இது பண்ணிட்டே இருப்பேன். சூப்பர்ரா சரி அந்த ஒரு விஷயம். அதனால அவனுக்கு ஒரு ஃபீலிங், ஐயோ நான் இனிமேல் என்ன யார்கிட்ட கேட்பேன், யார்கிட்ட பேசுவேன், இதெல்லாம் நாங்கள் அந்த ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த குழந்தை தான் அவனை அப்படி அழுக வச்சுச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்குள்ளே இருக்க அந்த குழந்தைத்தனம் சீரியஸ்லி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. தென் நிறைய விஷயங்கள் நெகட்டிவான ஒரு விஷயங்கள் உங்களை பற்றி அது வெளியே வரும்போது, நீங்கள் ஒரு நல்லபடியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் எப்பயும் ஒரு அக்காவா தம்பியா ஒரு பிரதர் அப்படின்ற ரேஞ்சில் பார்த்துருக்கும்போது வெளியே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த பேசுகிறவங்க மக்கள்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களோட காம்படிட்டிவான பிஆர் டீம்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு மக்களாக இருந்தாலுமே அவங்க வந்து மக்கள்ன்ற அந்த அடைமொழிக்குள்ளே வரவே மாட்டாங்கங்க. நல்ல மனுஷங்க யாரும் அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வயிற்றில் பிறந்த அக்கா தம்பி இப்படி பேசிடுவாங்களா? அக்கா தம்பி மடியில் படுத்திருந்தாலோ இல்லை என்ன பண்ண, யாரோ ஒருத்தன் கேட்டாங்க, ஒரு கொஸ்டினாக கீழே யாரோ கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி காட்டியே கேட்டாங்க இந்த இது கொஸ்டின் ஆன்சரில், தம்பி அக்கா கழுத்தில் கிஸ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அம்மா கழுத்தில் புள்ள கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணாதாங்க, அப்போ ஒரு அக்கான்ற ஒரு அம்மா தானேங்க. அந்த ஃபீல் ஏன் வந்து ஒரு வயிற்றில் பிறந்தாதான் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அவனாக இருக்கட்டும், ஈவன் விக்கல்ஸ் கூட எனக்கு குட்டி பையன் தான், நான் கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். இதை வித்தியாசமாக பார்க்குற ஒரு நொடி கூட என் மனசுக்குள்ளே வரவே இல்லை. புரியுதா? ஏன்டா இப்படி வெளியில் விதைக்கிறீங்க ஒரு மாதிரி? இப்போ என் பொண்ணுங்களாம் இதனால் அஃபெக்டட்னா
என் பசங்களுக்கு இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இத்தனை நாள் தெரிஞ்சே இருக்காது, இப்படிலாம் கூட பார்ப்பாங்களா மக்கள்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்களேன்ற ஒரு வருத்தம், ஒரு வலி இருக்குது. ஏன் இல்லாததெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? எப்படி இப்படி க்ரியேட் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும், எல்லாரும் ஏதோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஒரு அக்காவோ நீ அப்படி இப்படி பண்ணுறவங்க கூட யாரையோ அக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க, யாரோ ஒரு தங்கச்சி இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு அம்மா இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு பொண்ணு இருக்காது, எப்படி இப்படி பேச முடியுதுன்ற வலி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. How your family reacted? எனக்கு அவங்களுக்கு என்னை பற்றி தெரியுங்க, ஆனால் நான் உள்ளேருந்து அவங்க இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பட்ட பாடு இருக்குல்ல. எங்கள் அப்பாலாம் பாவம் எதையுமே கவலைப்படாத ஒரு ஆள். எங்கள் அப்பாக்கெல்லாம் ஜுரம் வந்துடுச்சு, எங்கள் அப்பாலாம் ஃபீவரில் படுத்துட்டு திருவுக்கிட்ட ஃபோன் பண்ணி நீ கண்ணியை வெளியில் வர சொல்லுங்கன்னு அப்பா எனக்கு அதுதாங்க எனக்கு எங்கள் அப்பாவை கூட இப்படி யோசிக்க வைப்பாங்க. அப்பா தான் நான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன், எல்லாத்தையும் இவ்வளோ இதுவாக பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், இவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங் இருக்குது, அது அப்பா தான். எங்கள் அப்பாவே இவ்வளோ யோசிச்சு உடம்பு முடியாத அளவுக்கு போகிறாங்கன்னா அது எவ்வளோ அஃபெக்ட். நான் இன்னும் எதுக்குள்ளேயுமே போகல. எனக்கு வந்து கான்டெக்ட் மட்டும்தான் தெரியும். மெசேஜஸோ என்ன நடந்துச்சோ வீடியோஸோ எதுவுமே பார்க்கல. இமேஜ் அது இது என்னென்னமோ சொல்கிறாங்க, இதுனா அதுவா அதுனா இதுவா. எங்கள் கொஸ்டின் கேட்கணுன்னா எல்லாத்தையும் கேட்கலாங்க. அப்புறம் நம்ம மனுஷங்கன்றதுக்கு என்னங்க இது இருக்குது? அவ்வளோதான். ரொம்ப அநியாயம்னு நான் நினைக்கிறேன். அது நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், போயிருக்கக்கூடாது பிக் பாஸ்ன்னு நான் என் வாழ்க்கையில் என்றைக்கும் சொல்லவே மாட்டேன், சொல்லவும் கூடாது. ஆனால் ஒரு நொடி எனக்கு தோணுச்சுன்னா இந்த விஷயத்துக்காக தோணுச்சு, ஐயோ போயிருக்கக்கூடாதோ அப்படின்னு தோணுச்சு. ஓ, டிட் யூ ஈவன் திங்க், அதாவது வெளில வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பேசுகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே, உள்ளே இருக்கும்போது இதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றிருப்பாங்களோ? சத்தியமா இல்லைங்க. எனக்கு நான் ஏதாவது நம்ம மோசமாக பேசியிருப்போம், ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்போம், இல்லை ஏதாவது ஒரு தவறாக அன்ஃபேராக ஏதாவது ஒன்று அந்த மாதிரிலாம் நமக்கு டவுட் இருக்குங்க. புரியுதுங்களா? நான் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அங்கே இருக்கிற இப்போ தம்பின்னு கூப்பிடாத ஒரு சிலரோட என்னோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா சாருக்கு மேலே இருக்காது. அது பிரஜனா இருக்கட்டும், அது அமிதா இருக்கட்டும், அது வந்து வினோத் சாராக இருக்கட்டும், ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆளுங்க நான். எங்கே இப்படி இது ஒரு கொஸ்டினே இல்லாத ஒரு இடத்துல தானே போனா. அதுதான் சொல்கிறேன், குட்டி பசங்க மாதிரி பார்க்குற ஒரு இடம். எனக்கு என்னவோ தெரியாதுங்க, என்னை யாராக இருந்தாலும் நான் அந்த ஒரு அம்மா ஃபீல் வந்துடும் எனக்கு. அது ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் தங்கச்சிங்களை வளர்த்ததாலேயோ என்னவோ தெரியாது, அப்படி பார்த்ததால ஸ்லைட்டஸ்ட் ஐடியா கூட எனக்கு இதை பற்றி கிடையாது. அதுதான் எனக்கு வலி அதிகமாக இருக்குது. இப்போ இதில் இவ்வளோ பதறி பேசுகிறேன்னும் போது எப்படிரா இதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் பேசுகிறேன் நான். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஏதாவது ஒரு சான்ஸில் கனி நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரே ஒருத்தரை மட்டும் நீங்கள் வெளியே தூக்கி போட்டுடலாம் அந்த வீட்டில் இருந்து அப்படின்னு சொன்னால் யாரை தூக்கி வெளியே போடுவாங்க கனி? நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இப்போது நிறைய சொல்லிட்டேன், மறுபடியும் அதே தான் சாண்ட்ராவை தூக்கி வெளியில் போடுவேன். ஏன்னா எனக்கு அங்கே கேம் விளையாட பார்வதி வேணும். எனக்கு புரியுதா? பார்வதி சொல்லி அடிப்பாங்க, நான் இது பாரு இதோ நான் உன்னை பண்ணுறேன், நம்ம கண்டுபிடிச்சி பாரு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன் நினைக்கிறேன்னா அட்லீஸ்ட் பாரு என்னோட எனிமின்னு எனக்கு தெரியும். சாண்ட்ரா யார் ஃப்ரெண்டு மாதிரியே பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்கங்க, அவங்க எனிமினே நமக்கு தெரியாது. அது ரொம்ப ரிஸ்க், புரியுதா? அதனால தான் சொல்கிறேன் அவங்க வெளியில் வரணும்னு சொல்லிட்டு. ஓகே, பார்வதி கிட்ட அட்லீஸ்ட் நான் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும், நான் எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன் ஃப்ரெண்டு, அந்த ஒரு இது இருக்காது. எனக்கு உன்னை பிடிக்காது கனி, எனக்கு நீ வெளில போனோன்னு சொல்கிறது, அதுதான் நான் சொல்கிறேன். அதனால தான் எனக்கு அவங்க சிரிக்கும் போது கூட சிரிக்கட்டும். அவங்க ஆரம்பத்தில் என்றைக்குமே அவங்க வந்து எனக்கு உன்னை பிடிக்குன்ற ஃபீல் கொடுத்தது கிடையாது. ஓகே, ஆனால் சாண்ட்ரா அப்படி கிடையாது. நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், யோ என்னையா அப்படி இருக்கும் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, யார் இதாக போகிறா ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற நீங்கள் நினைக்கிற ஒருத்தர், நீங்கள் ஆசைப்படுறது கிடையாது, ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக இப்போ வெளியில் நான் கேள்விப்படுறது இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது வினோத் சார் ஜெயிப்பாரோ அப்படின்னு தோணுது. அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களோ. என்னோட ஆசைன்றது வேறு, உள்ள ஆசைப்பட்டதும் சரி, வெளியில் வந்து ஆசைப்படுறதும் சரி, நியாயம்னு நினைக்கிறது. ஆனால் வினோத் சார் ஜெயிப்பாரோன்னு தோணுது. அவரும் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், ஜாலியான ஆள், தப்பான ஆள் கிடையாது. ஓகே, ஹோப் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. Slate today, slate tomorrow. Next phase. Next is now. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.